தாவைக்க எம்எல்ஏக்கள் அனைவரும் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வர விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாவேக எம்எல்ஏக்களுக்கு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த திடீர் அழைப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும்? வணக்கம் தனலட்சுமி. தாவேக தலைவர் தன்னுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையுமே 10:30 மணிக்கு வருமாறு தலைமையிலிருந்து அவர் அறிவிப்பு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தாவேக தலைவர் குறிப்பாக விஜய் எப்போது ஆட்சி அமைப்பார், எப்போது பெரும்பான்மை நிரூபிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி கூடி வருகிறது. இந்த ஆளரை நேற்று மதியம் 3:30 மணிக்கு விட்டார். மீண்டும் அதற்கு பிறகு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 7 மணி அளவில் அவருடைய சட்ட ஆலோசகரும் மூத்த நிர்வாகிகளும் ஆளுநர் அலுவலகத்திற்கு வந்தது மிக முக்கியம் என்று அவர்களுடைய இரண்டால் ஆட்சி அமைக்க கோரி கடிதம் கொடுத்தால் ஆளுநர் வர வேண்டும் என்று சொல்வதால், ஆனால் 118 பெரும்பான்மையை காட்ட வேண்டும், காட்டினால்தான் வரும் என்று ஆளுநர் சொல்வது அது குறிப்பாக ஜனநாயகத்துக்கு எதிரானது என தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சமூக இதழில் காங்கிரஸ் பதிவிட்டது பார்க்க முடியுது. இது போன்ற சூழல் இருக்கும் பொழுது குறிப்பாக அதிமுக வேண்டும் என்றால் ஒவ்வொரு கட்சியும் அதிமுக பேச்ச எழுதுறாரா அல்லது கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசி பேச்சாளர் ஒரு கேள்வி எழுதுனீங்க. யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க மிக முக்கியமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் பணியாளர்கள் என்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. இரண்டால் 108 இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி வந்துவிட்டார்கள். மேலும் கூட்டணி வேண்டுமென்றால் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விதேச கட்சியை சேர்ப்பதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த கூட்டணி அமைவதற்கு விஜய் எதிர்பார்த்த முயற்சி மேற்கொள்ள முடிகிறார். சட்டமன்ற உறுப்பினரை தொடர்ந்து அவர் ஆலோசனைக்கு எந்த முடிவெடுக்க போகிற என்ற எதிர்பார்ப்புகளில் தான் அனைவரையுமே இன்று 10:30 மணிக்கு பணியாளர்களுக்கு வருமாறு அறிவுறுத்திருக்கிறார் தனலட்சுமி. தாவைக்க எம்எல்ஏக்கள் அனைவரும் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வர விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாவேக எம்எல்ஏக்களுக்கு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த திடீர் அழைப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும்? வணக்கம் தனலட்சுமி. தாவேக தலைவர் தன்னுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையுமே 10:30 மணிக்கு வருமாறு தலைமையிலிருந்து அவர் அறிவிப்பு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தாவேக தலைவர் குறிப்பாக விஜய் எப்போது ஆட்சி அமைப்பார், எப்போது பெரும்பான்மை நிரூபிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி கூடி வருகிறது. இந்த ஆளரை நேற்று மதியம் 3:30 மணிக்கு விட்டார். மீண்டும் அதற்கு பிறகு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 7 மணி அளவில் அவருடைய சட்ட ஆலோசகரும் மூத்த நிர்வாகிகளும் ஆளுநர் அலுவலகத்திற்கு வந்தது மிக முக்கியம் என்று அவர்களுடைய இரண்டால் ஆட்சி அமைக்க கோரி கடிதம் கொடுத்தால் ஆளுநர் வர வேண்டும் என்று சொல்வதால், ஆனால் 118 பெரும்பான்மையை காட்ட வேண்டும், காட்டினால்தான் வரும் என்று ஆளுநர் சொல்வது அது குறிப்பாக ஜனநாயகத்துக்கு எதிரானது என தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சமூக இதழில் காங்கிரஸ் பதிவிட்டது பார்க்க முடியுது. இது போன்ற சூழல் இருக்கும் பொழுது குறிப்பாக அதிமுக வேண்டும் என்றால் ஒவ்வொரு கட்சியும் அதிமுக பேச்ச எழுதுறாரா அல்லது கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசி பேச்சாளர் ஒரு கேள்வி எழுதுனீங்க. யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க மிக முக்கியமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் பணியாளர்கள் என்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. இரண்டால் 108 இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி வந்துவிட்டார்கள். மேலும் கூட்டணி வேண்டுமென்றால் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விதேச கட்சியை சேர்ப்பதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த கூட்டணி அமைவதற்கு விஜய் எதிர்பார்த்த முயற்சி மேற்கொள்ள முடிகிறார். சட்டமன்ற உறுப்பினரை தொடர்ந்து அவர் ஆலோசனைக்கு எந்த முடிவெடுக்க போகிற என்ற எதிர்பார்ப்புகளில் தான் அனைவரையுமே இன்று 10:30 மணிக்கு பணியாளர்களுக்கு வருமாறு அறிவுறுத்திருக்கிறார் தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.